அன்பு உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இன்று நான் பேச வந்த பொருள், நிறைய பேர்கள் நானும் கூட அதை இழந்துட்டோம் இதை இழந்துட்டோங்கிற புலம்பலோடையே இருக்கிறோம். அந்த புலம்பல் எல்லாம் வேஸ்ட். புலம்பவே புலம்பாதீங்க, எதற்கும் புலம்பாதீங்க. நான் என்னோடய அனுபவத்தில் தெரிஞ்சிட்டது, புலம்ப அந்த நெகட்டிவிட்டி தான் அதிகமாகும். நாம் எதை இழந்தோமோ அது நம்மளது கர்ம வினை. கர்ம வினை அதை இழக்கணுங்கிறது நம்ம கர்ம வினை. அதை இழந்துட்டோம். அது பொன், பொருள், உறவு எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு நல்ல பதவி எதுவாக வேணாலும் இருக்கலாம். நாம் ஒன்றை இழக்க வேண்டிய நேரிடும், இழந்துருவோம் ஒரு சமயத்தில். ஆனால் நாம் செய்கிற செயல் தர்மத்துக்கு கட்டுப்பட்டதுன்னா, வினையால் தான் கர்ம வினையால் தான் நாம் தொலைத்தோம்னா, நாம் நம்மளுடைய நல்ல நடவடிக்கை, அதாவது அடுத்தவங்களுக்கு உதவுறது, அதுக்காக புலம்பாமல், நாம் ஒன்று இழந்துட்டோங்கிறதுக்காக புலம்பாமல் இருக்கிறது, யாராவது ஒருத்தரை சபிக்காமல் இருக்கிறது. ஏன் ஆண்டவனையே திட்டுவாங்க நிறைய பேர். இறைவனே, நான் உன்னை வணங்கினேன், என்ன பிரயோஜனம், நிறைய இழந்துட்டேன் அப்படின்னுலாம் திட்டுவாங்க. அப்படிலாம் எதுவுமே நினைக்காம, நம்முடைய வினை, நாம் இழந்துட்டோம், அது ஒரு நாளுக்கு நமக்கு திரும்ப கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்கும். நாம் நம்மளோட வழியை பார்த்து யாரையும் எந்த குறையும் சொல்லாமல் நம்மளோட தவறுகளை மட்டும் திருத்திக்கிட்டு எப்படி இருக்கணும், நீ அடுத்தது எந்த தவறை செய்யக்கூடாது, எந்த மாதிரி நம்மளோட முன்னேற்றம் இருக்கணும், அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்கணும், எப்படி நடக்கணும் அப்படின்னு நினச்சி நம்மளோட வழியில் நாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு செஞ்சுட்டு யாருக்கும் பாரமில்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தோமானால் ஒரு நாள் நாம் இழந்ததெல்லாம் நமக்கு கிடைக்கும். இது உறுதி. இது பிரபஞ்சத்தோட விதியும் இதுதான். நாம் நினைக்கிறோம் இது இழந்துருச்சு, நம்ம போய் இழந்துட்டோம், இதெல்லாம் நம்ம விட்டு போயிடுச்சுன்னு. எதுவுமே நம்ம விட்டு போகாது. பல மடங்காக திரும்பி வரக்கூடிய நிலையும் இருக்குது. அது ஆண்டவன் நமக்கு கொடுக்குற வரம். நாம் சரியாக நடந்துட்டு செய்கிற செயல்கள் சரியாக இருந்து நேரத்தை வீணடிக்காமல், பொருளை வீணடிக்காமல், அடுத்தவங்களோட மனசை புண்படுத்தாமல் நல்லபடியாக வாழும் பொழுது நாம் இழந்தது நமக்கு திரும்ப கிடைக்கும். அதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய விதியும் அதுதான். அதை புரிஞ்சுக்கணும். நாம் ஒரு நாள் எந்த நேரத்தில் நமக்கு தேவைப்படணுமோ, அது எந்த நேரத்தில் கிடைச்சா நமக்கு நல்லதோ அந்த இடத்துல அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கும். இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நான் என்னுடைய அனுபவத்திலேயே நிறைய பார்த்துருக்கேன். சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துருக்கேன். நாம் இழந்துட்டோம், நமக்கு இதெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறதெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு வகையில் யார் மூலமாவது கிடைக்கும். அது எந்த வழியில் எப்படி வருங்கிறது தெய்வ சங்கல்பம். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எந்த ஒரு பொருளை இழந்தாலும் எதை இழந்தாலும் புலம்பக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யாரையும் சபிக்கவும் கூடாது. நம்மளோட நிலைமைக்கு யாரோ காரணம், அவங்க தான் காரணம், அவங்க இப்படி செய்வினை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க அப்படின்னுலாம் புலம்பவே கூடாது. புலம்புறது கெடுதல் தான் நமக்கு. சரி, அது நடந்ததாகவே இருக்கட்டும். நாம் நல்லவையாகவே நினச்சோம்னா நமக்கு எந்த நேரத்தில் தேவையோ, எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு அந்த உதவி தேவையோ, அது மனுஷ ரூபமாகவோ தெய்வ ரூபமாகவோ, அது ஒரு பணம் யாராவது நமக்கு கொடுத்து அல்லது ஒரு உதவி நமக்கு செய்து ஏதோ ஒன்றின் மூலம் திரும்ப கிடைக்கும். நம்ம திரும்பவும் நல்ல நிலைமை அடைவோம். இதுதான் தெய்வ வாக்கு. இதுதான் சத்தியம். சத்தியம் என்னைக்கும் ஜெயிக்குங்க. சத்தியத்துக்கு சாவு கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க சத்தியம், தர்மம், நியாயம் இதெல்லாம் பற்றி பேசினா இப்போ யாரும் கேட்கறது கூட ஆள் இல்லைன்னு. கேட்கவே கேட்காதவங்க கூட ஒரு சிலது
என்னமோ சொல்கிறாங்களே கேட்போன்னு தோணும், கேட்டுருவாங்க. அந்த கேட்டது ஒரு நொடி அவங்களோட மனசில் நம்மளோட நம்மளோட பேச்சு, நம்மளோட கருத்து தாக்கத்தை ஏற்படுத்தினால், அந்த கர்ம வினையும் தீர்ந்துடும். நம்மளோட கர்ம வினையும் தீர்ந்துடும். இது நான் உணர்ந்தது, நான் கற்றுக்கிட்டது, இந்த பிரபஞ்சத்திலிருந்து நான் கற்றுக்கிட்டது. இதை நான் உங்களிடம் பகிர்கிறேன். வணக்கம்.